டேவிட் ரோத் எழுதிய 9 கோல்ட் மெடல்ஸ் இங்கிலீஷ் போமுடைய ஈஸியான சம்மரியை இந்த வீடியோ மூலமாக நம்ம ஸ்டடி பண்ணிக்கலாம். டேவிட் ரோத் வந்து அமெரிக்காவில் உள்ள ஒரு பாப்புலர் சிங்கர், ஆல்சோ ஹீ இஸ் சாங் ரைட்டர். இவர் இந்த இங்கிலீஷ் போம் எழுதியிருக்கிறாரு. இந்த போமுடைய இன்ஸ்பிரேஷன் வந்து 1976 நடந்த ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸில் நடந்த ஒரு ரியல் ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி தான் இந்த போம் எழுதியிருக்கிறாரு. இதன் மூலமாக அவர் இன்ஸ்பயர் ஆகியிருந்திருக்கிறார். 1976 ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸ் நடந்திருக்குது. இந்த ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸ் வந்து உடல் ஊனமுற்றவர்கள், மன வளர்ச்சி குன்றியவர்களுக்காக நடத்தப்படுகின்ற இந்த ஒலிம்பிக்ஸ். இதில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை தழுவி தான் இந்த போம் எழுதியிருக்கிறாரு டேவிட் ரோத். This poem highlights compassion, empathy and sportsmanship. Compassion means நம்ம இரக்கம் காட்டுதல், அன்பு காட்டுதல். empathy means எல்லாருக்குமே திறமை இருக்கும், அந்த திறமையின் அடிப்படையில் ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும். இரக்கம் இருக்கணும், அதே சமயம் திறமையானவர்களை ஊக்குவிக்கணும், அவங்க திறமையை வெளிக்கொண்டு வரணும். அதை பேஸ் பண்ணி தான் அந்த ரியல் ஈவெண்ட் அமைஞ்சது. அப்புறம் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப், விளையாட்டு ஃபீல்டில் எப்படி இருக்கணும், என்ன மாதிரி வந்து நமக்கான அந்த ஸ்போர்ட்டிவாக இருக்கணும் ஒன்றுக்கு அந்த குரூப்பில், அப்படிப்பட்ட கான்செப்டை தான் இந்த போமில் யூஸ் பண்ணியிருக்கிறாரு. when a runner falls during a race, the other runners stop to help him. ஒரு 9 பேர் இருக்கானா, 9 பேரில் வந்து ஒருத்தன் வந்து ஓடிட்டு இருக்கும்போது திடீர்னு விழுந்துட்டான் அப்படின்னா, மற்ற 8 பேர் வந்து அந்த விழுந்தவனுக்கு உதவி பண்ணி ஒற்றுமையாக இருந்து ஓடணும். அதில் ஒரு ஆரோக்கியமான ஒரு போட்டி இருக்கணும். ஒருத்தரை விழ வச்சுட்டு இன்னொருத்தரை வந்து எழுந்திரிச்சு போகிறது, அதாவது கெட்ட குணம்ங்கிறது இது வந்து ஹைலைட் பண்ணுது. All 9 athletes finished the race together, showing the true spirit of the games. ஸோ 1976 இந்த மாதிரி நடந்திருக்குது. 9 பேர் ஓடுறாங்க. ஓடிட்டு இருக்கும்போது ஒருத்தன் கீழே விழுந்துருவான். ஸோ அந்த கீழே விழுந்தவனை மற்ற 8 பேரை தூக்கி அவனை வந்து உற்சாகப்படுத்திட்டு ஒன்று போல் அந்த 9 பேரும் அந்த ரேஸை ஃபினிஷ் பண்ணி ஒவ்வொருத்தரும் கோல்டு மெடல் வாங்குறாங்க. அதுதான் 9 கோல்டு மெடல்ஸ் கூடியது. இந்த காலத்தில் அப்படி கிடையாது. ஒருத்தர் கீழே தள்ளிட்டு தான் இன்னொருத்தர் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறாரு. ஸோ விழுந்தவனை கண்டுக்கிறது கிடையாது. சுயநலமாக அவங்கவுங்க பொழைச்சிக்கிட்டா போதும் அப்படிங்கிறத நினைக்கிறாங்க. ஸோ இந்த போம் வந்து நம்ம படிக்கும்போது நம்மளும் நல்லா இருக்கணும், கூட இருக்கிறவங்க நல்லாங்கிறது அந்த என்ன வரணும் அப்படின்னு இந்த போம் சொல்லுது. எப்படின்னு பார்க்கலாம். From around the world came to compete in the Special Olympics. ஸோ ஸ்பெஷல் ஒலிம்பிக் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக உலகத்திலிருந்து நிறைய பேர் வராங்க. உலகத்தில் இருக்கிற மற்ற நாடுகளிலிருந்தும் அந்த ஒலிம்பிக்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. The final race of the day was the 100-meter dash with 9 young runners. 100 மீட்டர் தூரம் ஓடணும். இதுதான் வந்து இறுதி சுற்று. 100 மீட்டர் ஓடக்கூடியது அந்த காம்படிஷனில். 9 இளைஞர்கள் இதில் கலந்துக்கிறாங்க. As the race began, one of the youngest runners fell to the ground. ஓடிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த 9 பேரில் ஒரு வீரர் வந்து விழுந்துட்டார் கீழே. அவரால் ஓட முடியல. Instead of continuing, the other 8 runners stopped and returned to help him. ஸோ இதை பார்த்துட்டு மற்ற 8 வீரர்களும் உடனே ஓடுறதை நிப்பாட்டிட்டு அந்த கீழே விழுந்தவனை தூக்கி நிறுத்தி அவனுக்கு போதுமான உதவியை செஞ்சு உற்சாகப்படுத்தி 9 பேரும் ஒன்று போல் ஓடினாங்க. They lifted him up, linked arms and walked together to finish the line. All 9 runners became winners, earning 9 gold medals for their kindness. ஸோ 9 பேரும் ஒன்று போல் ஓடி அந்த கோடை தொட்டாங்க. 9 பேர் கரெக்டாக அந்த இடத்துக்கு போனாங்க. அதனால் 9 பேருக்குமே கோல்டு மெடல் கிடச்சிது. ஸோ இது வந்து ஒரு ஒற்றுமையாகவும் ஒரு எல்லாருமே சமமாக இருக்கணுங்கிறத குறிக்குது. இந்த காலத்தில் அப்படி கிடையாது. 10 பேரில் வந்து ஒருத்தன் ஓடுவான், மற்ற 9 பேரும் தோற்று போயிடுவாங்க. அதை ஒருத்தனுக்கு கோல்டு மெடல் கொடுப்பாங்க. ஸோ ஒருத்தனை மட்டும் மகிழ்ச்சி பண்ணி மற்றவங்கள வந்து கஷ்டப்படுத்துறது வந்து ரொம்ப கெட்ட குணம். ஆனால் இந்த ஸ்டோரியில் நம்ம வந்து 9 பேருமே ஒன்று போல் இதில் ஒற்றுமையாக இருந்திருக்கிறாங்க. அதனால் 9 கோல்டு மெடல் கிடச்சிது. ஏன்னா 9 பேருமே ஒன்று போல் ஓடினால அவங்க கண்டிப்பாக 9 கோல்டு மெடல் கொடுக்கணுங்கிறது தான் வந்து அந்த ரூல்ஸ். ஸோ இந்த போமில் இருக்கக்கூடிய ஸ்டோரி வந்து
இந்த ரைட்டரை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணியிருக்குது. நம்மளும் இந்த மாதிரி ஒற்றுமையாக இருந்தோம்னா எல்லாருக்குமே வந்து விருது கிடைக்கும், நல்ல லைஃப் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லுது.